வெல்கம் டு ராம்ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. இது எழுதுனது மிஸ்டர் பிரபாகர் தமிழரசு, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கிள் அது. அதாவது இன்சைடு டிவிகே வார் ரூம், அதான் ஹெட்டிங். இன்சைடு டிவிகே வார் ரூம் 25 மே 2026 வந்தது. நான் அதை அன்னைக்கே படிச்சுட்டேன். பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால உட்காந்து ஒரு 3 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் கிறிஸ்பான பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது உண்மையிலேயே டிவிக்கு எப்படி ஜெயிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இதை பாருங்கள். இது டைம் பாஸ் வீடியோ கிடையாது, பாலிடிக்ஸும் கிடையாது. நான் இது எப்படி ஃபீல் பண்ணுறேன்னாக்கா, பிஸ்னஸ் பீப்புளு, ஸ்டூடெண்ட்டு, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் மொக்கையாக டிவிக்கே ஏதோ இன்ஸ்டாவில் ஜெயிச்சிச்சு, சோஷியல் மீடியா ஜெயிச்சிச்சு, இப்படிலாம் பார்க்காம இது ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த மட்டும் இது திமுக தரவாக அனலைஸ் பண்ணணும், அதிமுக அனலைஸ் பண்ணணும், எல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஸ்டாலின் முக்கியமாக இந்த தகவலை கொண்டு போகணும். இதை ஒரு பேஸாக வச்சுருக்கணும். அந்த கட்டுரையில் அவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கிறாரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்டென்ட்டை சுருக்கி என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு யங் டீமு கான்ஸ்டன்சி வைஸ், அதாவது தொகுதி வாரியா, ஓகேங்களா, ஆன்டி இன்கம்பன்சி எகென்ஸ்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவே பக்காவாக அனலைஸ் பண்ணிருக்கு. அதாவது ஒரு ஓப்பனிங் அதான் சொல்கிறாரு. அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற அதிருப்தியை தொகுதி வாரியாக ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி ரெண்டு பிரித்து டீட்டெயில் எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அந்த வார் ரூம் நேம் எல்லாருக்கும் தெரியும், வாய்ஸ் ஆஃப் காமன், அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தான் அதுக்கு ஓனரு, தேனாம்பட்டில் ஆஃபீஸு. இது தெரியாதவங்களுக்கு. ஓகேங்களா. அந்த ஆஃபீஸில் நுழைஞ்சவுடனே அந்த கட்டுரை எப்படி விவரிக்கிறாருனாக்க, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த கோட்டு தான் இருக்குமா, இந்த கோட்டு தான் இருக்குமா. அதாவது இஃப் யூ டோன்ட் இன்டர்ஃபியர் இன் பாலிடிக்ஸ் வில் இவென்ச்சுவலி இன்டர்ஃபியர் இன் யுவர் லைஃப். அதாவது நீங்கள் அரசியலில் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும். இது இது அடிக்கடி நம்ம தமிழில் சீமான் அண்ணனோ இல்லை நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் யாரோ அடிக்கடி சொல்லி இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகேங்களா. இது ஆல்ரெடி ஃபேமஸான கோட்டு தான். இது எனக்கு தெரிஞ்சு இது ரஷ்யன் லீடர் நெப்போலியன் சொன்னது எனக்கு தெரிஞ்சு. பட் கரெக்டாக தெரில, எனக்கு செக் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வால் பெயிண்டிங், செவர்லலாம் பெயிண்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா பெருசு ப்ளோ அப் சைஸில் பெரியார், அம்பேத்கர், காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், செகுவாரா, ஆப்ரஹாம் லிங்கன், பகத்சிங்கு, காரல் மார்க்ஸு மற்றும் சில புரட்சியாளர்கள். இதான் அந்த கட்டுரையில் விவரிக்கிறார். அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்க எல்லோ மெரூன், அதான் டிவிகேவோட கலரு. ஒர்க் ஸ்டேஷனும் அதுதான். ஓகேங்களா. நல்ல ஒரு லார்ஜ் ஓப்பன் ஸ்பேஸ் ஆஃபீஸு. இந்த மல்டிநேஷனல் கம்பெனிலாம் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் போட்டிருப்பாங்க தெரியுமா, ஒர்க் பண்ணுறதுக்கு. அது மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கிறவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த அந்த ஹாலோட எண்டில் ஒரு பெரிய செவர் இருக்கும் பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைய முதலமைச்சர், அன்றைய டிவிகே தலைவருடைய சிரித்த மாதிரி பெரிய ஒரு, அதாவது ஒரு லார்ஜர் தான் லைஃப்பாங்க. சினிமாலாம் காட்டுவாங்கள்ல, பாகுபலி எப்படி நம்ம காட்டுவாங்க பிரபாஸை பெருசாக, அந்த மாதிரி ஒரு கட் அவுட்டு, நல்லா செஸ்ட்டு விரித்த மாதிரி, சிரித்த மாதிரி. ஓகேங்களா. அதாவது அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த விஜயை பார்த்து, அந்த விஜயோட அந்த ஃபேன், அந்த அவருடைய அந்த அட்ராக்ஷன் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கட்டுரையாளர் என்ன தலைப்பு சொல்கிறாருனாக்க, த சைலண்ட் ஆப்பரேட்டர்ஸ் ஹூ ஸ்கிரிப்டட் டிவிகேஸ் வின்னிங் ஃபார்முலா. டிவிகேயோட வின்னிங் ஃபார்முலா, அந்த ஜெயிக்கிற ஃபார்முலாவை அந்த ரொம்ப அமைதியான முறையில் பண்ண ஆளுங்களை பற்றி பார்க்க சொல்கிறோம் அப்படின்றார் அவர். 40 ஜென்சி மெம்பர்ஸு. ஜென்சின்னு உங்களுக்கு தெரியும், 18 to 23 வயசு உள்ளவங்க. ஓகேங்களா. 40 ஜென்சி மெம்பர்ஸ் ஒரு டீமாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இந்த சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கபில் சாகு. இந்த கபில் சாகுவை பற்றி சின்னதாக ஒரு 4-5 லைன் அப்புறமா வர்றவங்களுக்கு. ஓகேங்களா. அப்புறம் ஹெட் ஆஃப் த டீம் ஆதவ அர்ஜுனா, இன்றைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா. இந்த கபில் சாகுவை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ஒரு வருஷமாக தொகுதி வாரியாக, நான் திரும்ப சொல்கிறேன், தொகுதி வாரியாக ஆன்டி இன்கம்பன்சி போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, மக்களோட அதிருப்தி என்னெல்லாங்கிறது டீட்டெயிலாக எடுத்துருக்குறாங்க. எம்எல்ஏ, ஒவ்வொரு எம்எல்ஏ மேலே என்ன திருப்தி இருக்குது டீட்டெயில் எடுத்துருக்காங்க. தொகுதி, அதான் 230 சில்லற தொகுதி எடுத்துருக்குறாங்க. அதுதாங்க அவங்க வெற்றிக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு.
சரி, கபில் சிபல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கபில் சிபல் இவர் தான் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகேங்களா. இவரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நேஷனல் லா இன்ஸ்டியூட்டில் கிராஜுவேட் பண்ணியிருக்காரு, போபாலில் இருந்து. ஓகேங்களா. கேரியர் பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா அனாலிசிஸு அண்ட் கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இதுதான் அவர் படித்ததே அந்த டேட்டா அனலைஸ் தான் படிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஆர்கனைசேஷன் வந்து இது ரொம்ப முக்கியம், ஐபேக் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரசாந்த் கிஷோரோடது. இவர் தான் 2014 ஐயா நரேந்திர மோடிக்கு தேர்தல் வகுப்பாளராக இருந்தார். அப்புறம் ஐயா ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாரு, அதுக்கும் இவர் தான். ஸோ இவர் ரொம்ப முக்கியமான ஆள். இவரை பற்றி ஒரு தகவல், எனக்கு பழைய தகவல் ஞாபகம் வருது. மகாபலிபுரத்தில் டிவிக்கு ஒரு கூட்டத்தில் 2 வருஷம் முன்னாடியே தெளிவாக சொன்னார். நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அடித்து சொல்கிறதெல்லாம் என் மெமரியில் இருக்குது, நான் ரெகுலராக பாலிடிக்ஸ் வாட்ச் பண்ணுறதுனால. விஜயோட எழுச்சி, விஜயோட வளர்ச்சி, விஜயோட அந்த ஒரு மேஜிக்கு பவர் வந்து 2 திராவிட கட்சிகளை ஒரு திராவிட கட்சியில் அழிச்சிருந்தார் 2 வருஷம் முன்னாடி. பெரிய மகான் தாங்க. இதுதான் உண்மையிலேயே வியூக வகுப்பாளர் வந்து உண்மையிலே ஏன் கொண்டாடுறாங்க, 300 கோடி 400 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, அவர் அன்னைக்கு சொன்னது எனக்கு அதிமுக அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதிமுக அப்படி அழியாது, பட் ஆனால் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாருங்க. அது எப்படி அவங்க சொல்கிறாங்க? அப்போ அந்த விஜயோட அந்த மாசை அவர் கிட்ட இருந்து பார்த்துருக்குறாரு. அதனால தான் எப்படியாவது கூட பணியாற்றி நம்ம பேர் நினச்சிருக்கிறாரு. அது நடக்கலை. ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகேங்களா. ஸோ இவர் இந்த கபில் சாகு வந்து ஐபேக்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ரிசைன் பண்ணுறாரு. 12 பேர் சக பணியாளர் கலீக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு குரூப்பாக வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு கொஞ்சம் ஒரு சில வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த 12 பேரை 40 பேரை உருவாக்கிக்கிறாரு அவர் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணி. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எதில்? கேம்பெயின் பிளானிங், நெரேட்டிவ் இன்ஜினியரிங்கில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, டேட்டா அனாலிசிஸில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் கிராஸ் ரூட் மொபிலைசேஷன்லேயே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிவிகேல இவருக்கு என்ன இவர் கொடுத்த ஒரு பட்டாயம்பாங்கல்ல, இவர் கொடுத்த ஒரு டெசிக்னேஷன் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஆர்கிடெக்ட் ஆஃப் விஜய், டிவிகே விஜய் வந்து எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், எப்போ பாத்ரூம் போகணும், எப்போ சாப்பிடணும், ஆர்கிடெக்ட் அப்படி தானே. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பில்லர் எப்படி என்ன சைஸில் இருக்கணும், ஹால் எப்படி இருக்கணும், பெட்ரூம் இருக்கணும். ஸோ அதான் ஆர்கிடெக்ட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு ஆர்கிடெக்ட். அப்புறம் பொலிட்டிக்கல் பிரெயின் பிஹைண்ட் விஜய், இதுதான் அந்த கட்டுரையாளர் சொல்கிறார், பொலிட்டிக்கல் பிரெயின் பிஹைண்ட் விஜய். அப்புறம் முக்கியமான ஒரு 5 யுக்திகளை கையாண்டிருக்கா சொல்கிறாரு. அதாவது அதுக்கு ஹெட்டிங் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் சேஞ்சிங் த நெரேட்டிவ். ஆன்டி இன்கம்பன்சி எல்லாருக்கும் தெரியும். சேஞ்சிங் த நெரேட்டிவ் அப்படின்னாக்க சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஐயா திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, இந்த தேர்தலானது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணார் பாருங்க. அது நடக்கல, அது வேற விஷயம். அப்போ இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து அப்போ தம்பி விஜய் முறியடிச்சுட்டு அவர் வந்து ரொம்ப என்ன சொல்ற ஃபன்னியாக பேசி அது வந்து அது யூஸ்லெஸ்ங்கிற மாதிரி ஆக்கி விட்டார். ஸோ இதான் நெரேட்டிவ் செட் பண்ணுறது. ஓகேங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு அதிமுகவுக்கு வந்து 50 வருஷம் ரூலிங் ஆகிருக்காங்க இல்லையா, இதுதான் பெரிய பலகீனம் சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 50 வருஷத்தில் ஏகப்பட்ட அதை என்ன சொல்கிறது, நிர்வாக சீர்கேடு, அப்புறம் பொறுப்பின்மை, லஞ்சம், லாவண்யம், எக்ஸட்ரா நிறைய இருக்குது. இதே தான் ஐயா நரேந்திர மோடி வந்து 2014 வரும்போது காங்கிரஸை பற்றி சொன்னார். அதே தான் இவர் பண்ணியிருக்கிறாரு. 10 வருஷம் 12 வருஷம் இன்னும் காங்கிரஸ் செஞ்ச தவறுகளை இன்னும் சுட்டி காட்டி பேசிட்டு இருக்காங்க. அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது. அதே மாதிரி தம்பி விஜயும் வந்து இன்றைய முதலமைச்சர் விஜயும் வந்து அதே மாதிரி இன்னொரு 10 வருஷம் சாலிடாக பண்ண முடியும். அதுக்குரிய ஸ்பேஸை இவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. 10 வருஷத்தில் ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்க முடிஞ்சது இல்லையா பிஜேபினால, ஐயா நரேந்திர மோடியால். அதுதான் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி இவரும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயா நரேந்திர மோடி எப்படி வெதர் யூ மே லைக் மோடி ஆர் யூ மே நாட் லைக் மோடி, பட் யூ குட் அவாய்ட் மோடி. அதே மாதிரி தான் இன்றைய முதலமைச்சர் வந்து தம்பி விஜய் வந்து யூ மே லைக் ஹிம், யூ மே ஹேட் ஹிம், பட் யூ குட் நாட் அவாய்ட் ஹிம். இதுதான் என்னுடைய இது. பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அடுத்தது இந்த ஆன்டி இன்கம்பன்சியை எப்படி வந்து மாற்றமாக பண்ணுறது. அதாவது மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, அதை வந்து நான் வந்தால் என்ன பண்ணுவாங்கிறது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது, அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணியிருக்கிறாங்க. டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணது அந்த 30 பேர் வந்து ஃபீல்டு, அதாவது சாகு இருக்கார் இல்லையா, அது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர்கிட்ட வந்து 30 பேர் வந்து
ஃபீல்டு ஒர்க்கர்ஸே இருந்திருக்கிறாங்க, டைரெக்டாக களத்துக்கு போய் ஆய்வு செய்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அதை அந்த டோர் டு டோர் கேம்பெயின். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்டர் விஜய் எப்படி சிஎம் விஜய் ஆக்குறது, நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல இது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் லோக்கல் கல்ச்சர் கனெக்டிவிட்டி. இந்த தம்பி விஜய் இப்போ சொன்னார் தெரியுமா, பெரம்பூர் அவர் தொகுதிக்கு எல்லாரும் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட போய் கோலம் போட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அங்கங்கே கோலங்கள் போட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் டிவிக்கு ஒரு பிரிண்டட் சாரீஸு, லேடிஸ் கொடுத்துற சாரி டிவிக்கு லோகோ போட்டு அந்த டிசைனில் சாரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்கள் மூலியமாக அவுட்ரீச் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது குழந்தைகள் வந்து பேரண்ட்டை போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வைக்கிறது. அப்புறம் வந்து குழந்தைங்க வச்சு வீடியோ பண்ணி அந்த கட்டுரையெல்லாம் சொன்னார், அவங்களுக்கு தேவையான ஆளுங்களை வச்சு குடும்பத்தை வச்சு நேச்சுரலாக வீட்டில் நடக்கிற மாதிரியே பண்ணி குழந்தைங்க வந்து, அதாவது குழந்தைங்க வந்து அம்மாட்ட பேசுகிற மாதிரி, நீ யாருக்கு ஓட்டு போடுவ, விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும், அந்த மாதிரிலாம் பேச வச்சு அவங்க அப்பா மொபைல் ஃபோன் எடுக்கிற மாதிரி, அப்பா குரல் முத்திரை கேட்குற மாதிரி வச்சு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ட்ராமா மாதிரி இடக்கூடாது. இதை இவங்களே ரெடி பண்ணி இவங்களே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் ஐயா நரேந்திர சரி ஐயா ஸ்டாலின் ஐயா ரொம்ப வருத்தப்படுவார், குழந்தைங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அது ஒரு யுக்தி தான். அது திமுக பண்ணால் ராஜதந்திரம், நம்ம பண்ணால் மோசமானதா? இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். சமுதாயத்தை என்ன சொல்ல கற்றுக் கொடுத்துருணுமா, ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவல், எப்படியா ஜெயிச்சிடணும், அடுத்த நசுக்கியாக ஜெயிச்சிடணும், அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ அப்படி தானே வரும். அப்புறம் நம்ம ஒருத்தர் 2 பேர் பற்றி விலைக்கு இருந்தால் அவன் பேர் என்ன பிழைக்க தெரியாதவன். சாரி, இப்படி தான் இருக்குது சொசைட்டி. ரைட்டு. அப்புறம் டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தம்பி விஜயை வச்சு வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறது, பிரச்சாரத்துக்கு போக முடியாத இடங்களில். அப்புறம் பார்ட்டி சாங் ரொம்ப முக்கியம். பார்ட்டி சாங்கு, பார்ட்டி ஸ்லோகன். இந்த பார்ட்டி சாங் வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஹிட். அது எல்லாருக்கும் தெரியும். தமிழிசை அக்கா இருக்காங்க இல்லையா, பிஜேபி, அவங்க இன்டர்வியூவில் சொன்னாங்க, ஒரு பூக்கார் அம்மா வந்து ரிங்டோனில் வச்சுருந்தது நான் அப்போவே நான் வந்து இதை வந்து ஏன்னா இந்த அம்மா வந்து ரிங்டோன் அப்போ எவ்வளோ லைக் பண்ணி வச்சுருக்குன்னு நினச்சேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாட்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் தம்பி விஜயோட அந்த ட்ரெஸ் கோடு, அந்த பீச் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து விஜய்க்கான பிராண்டாக பண்ணாங்க. அது எல்லாராலும் பேசப்பட்டுச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்புறம் ஏஐ டூல்ஸ், ஏஐ வச்சு வீடியோ பண்ணுது, ஆடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணுது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்டில் பூந்து விளையாடுறது. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து 30 லட்சம் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க, என்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறைய வீடியோ, நிறைய செய்தி வந்துருச்சு. பட் அதெல்லாம் வந்து அந்த கட்டுரையில் குறிப்பிடுறாரு. இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சு பண்ணது, இன்ஸ்டாகிராம் வச்சு பண்ணதுலாம் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு, இந்த சின்ன இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸு, சினிமாவில் சின்ன நடிகர்கள், இவங்களை வச்சு இன்ஃப்ளூயன்சர் வச்சு யூஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ அதனோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். 108 சீட்டு வந்துருச்சு. 50 வருஷம் ஆண்ட திராவிட 2 கட்சிகளையும் அகற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பாப்புலரான மேனிஃபெஸ்டோ அவங்களுக்கு இப்போ ரொம்பவே கை கொடுத்துருக்கு அப்படின்றாரு அவர். அதான் 2500 ரூபா. அப்புறம் வந்துட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போனால் பெண்களுக்கு ஃப்ரீ. இது மாதிரி நிறைய கேஸ் சிலிண்டர் எக்ஸட்ரா நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பண்ண போகிறாரு தெரியாது, பண்ணுவாருன்னு நம்புவோம். ஆனால் அவர் பண்ணாட்டாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவர் ஆதரவாளர். அந்த மாதிரி பார்ப்போம். அப்புறம் என்னுடைய இது ஓவராலாக அந்த ஒரு ஓவரால் ஜிஸ்ட் எடுத்தேன் அவர் சொன்னதை வச்சு. ஓவரால் டிவிகே வெற்றிக்கு வந்து கபில் சாவோட ஸ்ட்ராட்டஜி, 40 ஜென்சியோட ஹார்ட் ஒர்க்கு, 1 இயர் கிரவுண்ட் ஒர்க், இது ரொம்ப முக்கியம். 1 இயர் கிரவுண்ட் ஒர்க்கு தொகுதி வாரியாக பண்ணது. ஓகேங்களா? ஆன்டி இன்கம்பன்சி, டிஎம்கே ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி ரெண்டுமே. அப்புறம் ஐடி விங் ஒரு ஒர்க்கு, டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை மேப்பிங் பண்ணுது, தெளிவாக பிரித்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ பிரித்து மேல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணுது. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஓவராலாக நான் அந்த பிரச்சாரத்தை பார்த்து, நான் பிரச்சாரத்தை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணேன். நான் இப்போ பாலிடிக்ஸ் வாட்ச் பண்ணுவேன், ஆனால் தம்பி விஜயோட பிரச்சாரத்தை ரொம்பவே வாட்ச் பண்ணேன். எல்லா மீட்டிங்கும் அவர் பேசுகிறது 2 வாட்டி கேட்டுரும், என்ன சொல்கிறாரு, எது சொல்கிறாரு சொல்லிட்டு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னாக்க, பிஜேபி, அதிமுக, திமுக எல்லாரும் தான் ஐடி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னாக்க சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்க. ஆனால் டிவிக்கு ஒன்று தான் தொகுதி வாரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கிறாங்க. தொகுதி வாரியாக பண்ணுறதுக்கு, மைக்ரோ லெவலில் பண்ணுறது, மொத்தமாக பண்ணுறதுக்கு வந்து மொத்தமாக அவியல்கின்ற மாதிரி அது வேலைக்கு ஆகல. தொகுதி வாரி ஒவ்வொரு தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, லோக்கல் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அப்புறம் கேண்டிடேட்டு, கோஷ்டி பூஷல், கட்சிக்குள்ள உள்ளடி வேலை, இது எல்லாத்தையுமே வந்து அந்த இது இருக்குது பாருங்கள்,
ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க, சாகுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு, இவங்க போய் எல்லா டீட்டெயிலும் எடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன்பில் மகேஷ் கூடயே இருந்தார் பாருங்க, டிவிக்கு நாவல்பட்டு விஜி, அன்பில் மகேஷ் தோக்கடிச்சு ஜெயிச்சாரு. அவர் வேற யாரும் இல்லை, அன்பில் மகேஷ் கூடயே இருந்தவர், அன்பில் மகேஷோட வெற்றி பிடிக்காதவர். ஓகேங்களா, அவரை கிளீனாக காயின் பண்ணி இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்க டீட்டெயில் எடுத்து தூக்கியிருக்கிறாங்க. அதாவது மொத்தத்தில் கபில் சாகு வந்து இந்த 30 ஃபீல்டு ஒர்க் இருக்காங்க பாருங்க. லோக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த லோக்கல் பாயிண்ட் ஆஃப் அந்த கான்செப்ட் எப்படின்னாக்க, திமுக தேர்தல் பணிமனை, அதிமுக தேர்தல் பணிமனை, பிஜேபியோட தேர்தல் பணிமனை, அப்புறம் திமுக அதிமுக பிஜேபி கட்சி ஆஃபீஸு, அப்புறம் திமுக அதிமுக பிஜேபியோட மாவட்ட செயலாளர்கள், இவங்க எல்லாரையுமே இந்த 30 ஃபீல்டு ஒர்க் இருக்காங்க பாருங்க, 30 பேர் ஃபீல்டு ஒர்க்கு, ஐடி கார்டு இல்லாமல் கிட்டத்தட்ட உளவுத்துறை ஸ்டைலில் துரந்தர் ஸ்டைலில் போயிட்டு மீட் பண்ணி எல்லா டீட்டெயில் எடுத்துருக்குறாங்க. இது உண்மையிலேயே இது பயங்கரமான ஒரு மோசடி வேலைன்னு தான் சொல்லணுங்க. நம்மளும் அவ்வளோ கூறுகட்டத்தனமாக இருந்திருக்குங்க. இது ஏன் அந்த ஆசிரியர் என்ன கட்டுரையில் என்ன சொல்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டாங்கனாக்க, இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஆரம்பிச்சு துரந்தர் ஸ்டைலில் உள்ளே புகுந்து எடுப்பாங்கிற விழிப்புணர்வு இல்லாததுனால அவங்க பாட்டை கேஷுவலாக கொடுத்துட்டாங்க. இது போக சிலர் வந்து இந்த டிகிரி முடிச்சு பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் முடிச்சுட்டு இது பண்ணுவாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவாங்களே, அது பேர் எனக்கு டக்குன்னு வரல எனக்கு. ஸோ ஓகே, ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த மாதிரி சிலர் நினச்சிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ரூரல் ஏரியா இருக்குது பாருங்க, விழுப்புரம், திண்டிவனம், இந்த மாதிரி சைடில் போயிட்டு இதே குரூப் வேலை பண்ணியிருக்கு. அவங்க என்னதான் பண்ணி நினச்சிருக்கிறாங்க, திமுக காரங்க அதிமுக காரங்க நம்ம கட்சி தலைமை வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்கள ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூலிமா நம்மளை வேவு பார்க்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, நம்ம சரியாக வேலை செய்கிறோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தகவலையும் பரிமாறிக்கிறாங்க. தங்குறதுக்கு இடம், சாப்பாடு, வண்டி, வாகனம், போக்குவரத்து எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க மூலியமா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், கட்சிக்கு நம்ம போய் சேரும். இதில் வேற குறை, அவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது, அவன் சரியாக வேலை செய்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு குறைகளெல்லாம் சொல்லி டீட்டெயிலிங் பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சிக்காம தற்குறி வெறும் இன்ஸ்டாகிராம் ஓட்டு போட்டாங்க. ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் ஸ்டடி பண்ணணுங்க. நான் இந்த கட்டுரையை ரொம்ப ரசித்து படித்தேன். என் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதை நினச்சி நான் டீட்டெயில் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க துரந்தர் ஸ்டைலில். அடுத்தது நம்ம ஜான் ஆரோக்கியசாமிக்கு வருவோம். இவர் தான் வந்து தம்பி விஜயோட அப்பியரன்ஸு, கெஸ்டரு, எப்படி நடக்கணும், எப்போ பிரச்சாரம் பண்ணணும், என்ன பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், அப்புறம் ட்ரோன் ஷாட்டு, அப்புறம் அந்த மாதிரி கை தூக்குவார் பார்த்தீங்களா, அப்போ ட்ரோன் ஷாட்டு, லிபர்ட்டி ஸ்டாச்சு ஸ்டைலில் ட்ரோன் ஷாட்டு, இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் காட்டுவாங்க போகிறோம், அமெரிக்காவில் இருக்குமே லிபர்ட்டி ஸ்டாச்சு அது. அப்புறம் வந்துட்டு சைடு ஃப்ரேமு, பேக் ஃப்ரேமு, இதெல்லாம் பக்காவாக சினிமா ஸ்டைலே பிளான் பண்ணிக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு அந்த ஒரு ஹைப்பு. சாதாரண ஆளுங்க பார்த்தா கூட அவனுக்கு சொல்ல தெரியாதுங்க, அவனுக்கு ஏதோ அவனை புல் பண்ணியிருக்கு சாதாரண ஆடியன்ஸு கூட. ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி யுக்தியெல்லாம் கையாண்டிருக்கேன்னு சொல்லி ஒன்றிணைஞ்சோம். சினிமாவில் பண்ணுறது இல்லையா, நம்ம எப்படி கனெக்ட் ஆகிடுறோம். அது மாதிரி தான். அதே மாதிரி லெஸ் விஜய் மோர் கிரேசிங்கிற ஸ்லோகனை ஜானகேசாமி தான் ரெடி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் விஜயோட பாடிகார்டு, தம்பி விஜயோட பாடிகார்டு நசீம் முசார்கள், இவருக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குது. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஓகேங்களா, விஜய் பிரச்சாரத்துக்கு எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு. நிறைய பிரச்சாரத்தை 11 இடம் கட் பண்ணிட்டாரு, 12 இடம் கட் பண்ணி நிறைய இடம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தெரியுமா, அதுக்கு இவர் தான் காரணம். ஆனால் அதை வந்து தம்பி விஜயும் கேட்டிருக்காரு, அந்த டீமும் கேட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, பிரச்சார நேரத்தில் விஜய் பிரச்சாரம் போகிறதுங்கிறது எவ்வளோ முக்கியம். அந்த ஒத்தார நம்பி தான் அந்த கட்சி இத்தனை ஓட்டும். ஓகேங்களா? அது என்ன, அவர் உயிர் முக்கியம், அதுதான் முக்கியம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டிருக்காங்க பாருங்க. அதான் நல்ல டீமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஈகோ இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஃபுல் கண்ட்ரோல் சோஷியல் மீடியா, எவ்ரிடே என்ன கண்டென்ட் போடணும், இன்ன சூழ்நிலைக்கு இன்னைக்கு இதுக்கு வந்து கரூர் சம்பவமாக இன்றைக்கி எப்படி கண்டென்ட் போகணுங்கிறத அந்த வாட்ஸ்அப் 30,000 வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அதில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கட்டுரையில் சொன்னார். 2016 இருந்து இந்த ஜெகதீசன் பழனிசாமி எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து 1,00,000 சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அந்த விஜய் அஜித் சண்டெல்லாம் வரும் தெரியுமா, விஜய் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு
1,00,000 ஐடி வச்சிருக்காங்க அப்ராக்சிமேட்டா. ஓகேங்களா? உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன்னாக்கா, திமுகவுக்கு வந்து ஒரு 1000 அக்கவுண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. அதிமுகவுக்கு 500 இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து 1,00,000 அக்கவுண்ட் இருக்கு. ஸோ அசுர பலத்துல இருக்கிறாங்க. ஸோ சோசியல் மீடியா கண்ட்ரோல், அல்கிரிதம் கண்ட்ரோல அவங்களால பக்காவா கையில எடுக்க முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். எதுல? இந்த சினிமா வரும் தெரியுமா? விஜய் படம், அஜித் படம், அந்த ஃபைட்டு அந்த மாதிரி நேரத்துல. ஸோ ஸோ ஜெகதீசன் பழனிசாமியும் இந்த சாகுவும் சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆசிரியர் இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இது நான் வந்து முழுமையா ஏற்கிறேன். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அதாவது விஜய் வந்து தன்னுடைய பலத்தையும் தன் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரியும் இந்த உலகத்தை காக்க போற ரெட்சகர் மாதிரி அவர் பாட்டு பேசிக்கிட்டே போறாரு. கவுண்டரா திராவிட கட்சிகள் யாருமே வந்து அவர் சொல்றத கவுண்டரா அப்படி இல்லை, இது தவறு, இது சரி, இது நியாயமற்ற செயல் எதுவுமே சொல்லாம அவர் அலட்சியப்படுத்தி ஒரு விமர்சனம் வைக்காமலே போயிட்டாங்க. ரைட் ஃப்ரம் டே ஒன்லேருந்து எந்த விமர்சனமே கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அப்புறம் திமுக தலைவர் வந்து சட்டசபைக்குள்ளாரே வந்துட்டு எந்த ஒரு தலைவரும் தான் கட்சிக்காரனோ ரசிகனோ வந்து சாகுன்னு நினைக்க மாட்டான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இதெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து எதுவுமே சொல்லாததுனால ஸோ விஜய் சொல்றதெல்லாம் சரிங்கிற மாதிரி ஒரு மனப்பாங்குக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாரு. அது கரெக்டு தான். சாதாரண மக்களுக்கு வந்து ஒருத்தர் ஒன்று சொல்றாருனாக்கா அது கவுண்டர் பண்ணி சொன்னா தானே தெரியும். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி வந்து சிஎம்மோட அரசியல் ஆலோசகர் ஆயிட்டாரு. ஸோ இனிமே அவங்களுடைய பழைய கட்டமைப்புக்கெல்லாம் தேவைப்பட நினைக்கிறேன். அரசாங்க கட்டமைப்பை படுத்தி மேலும் அவங்களுடைய பிரச்சார யுக்திகளை விரிவுபடுத்துவதுன்னு நினைக்கிறேன். பாய். ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் அ டைம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.